என்னடா இவன் எங்கேயோ போயிட்டே பேசிகிட்டு இருக்கா அப்படி தானே பார்க்குறீங்க. இது ஒரு குட்டி மினி விலாக் தான். நம்ம ஷாப்பிங்காக கிளம்பிட்டோம். நம்ம மாமியார் வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு வெளியே வந்துட்டேன். ஹஸ்பண்ட் கூட தான் நானும் போகிறேன். போயிட்டே இருந்தோம். பாப்பாவோட சேட்டை வர வர தாங்கலை. ஃபஸ்ட்டில் குட்டியாக இருந்தாங்க. படுக்க போட்டு போனாலும் சைலண்ட்டாக வருவாங்க. இப்போல்லாம் படுக்க போட்டு போனால் அழுதுட்டு அடம் பிடிச்சிட்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு சமாதானம் பற்றி படுக்க போட்டவங்க. அப்புறம் ஒரே சரி என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு என் மேலே உட்கார வச்சுட்டு போனேன். பாருங்களேன் எப்படி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு பாருங்கள். இப்போ ரொம்ப வேடிக்கை அதிகமாகிடுச்சு. வெளியே வந்தால் குஷியாகிடுறாரு போல். சரி சொல்லிவிட்டு எப்படியோ பாப்பாவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டோம். வீட்டில் எங்கள் மாமியாருக்கு போனால் யாருமே இல்லைச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு பசி எடுத்துச்சு. சரி எங்கள் ஹஸ்பண்டை போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வா அப்படி சொல்லிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் பாட்டி இருந்தாங்க. பாட்டிக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு நாங்களுமே பிரியாணி சாப்பிட்டு வண்ணாரப்பேட்டை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வண்ணாரப்பேட்டை போகிறது பர்ச்சேஸ் பண்ணால் நெக்ஸ்ட் விலாகில் பாருங்கள். பாய்.